நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபீசர் ராதா, நான் உங்க எல்லார்கிட்டயும் என்ன சொன்னேன்? நீங்க எல்லாரும் 7 நாளைக்கு அவுட்டோர் ட்ரைனிங் போறீங்க. அங்க உங்க எல்லாருக்கும் பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்கப்படும். உங்க எல்லாரோட லக்கேஜ் பார்த்தா நீங்க ட்ரைனிங்க்கு போற மாதிரி தெரியலையே. நீங்க எல்லாரும் ஏதோ வெக்கேஷனுக்கோ பிக்னிக்கோ போற மாதிரி தெரியுது. இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. ட்ரைனிங் கேம்புக்கு போறதுக்கான முதல் ரூல் என்ன தெரியுமா? அது கம் இன் சார். ஒரு ட்ரைனிங் கேம்போட முதல் ரூல் என்ன தெரியுமா? உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் என்னென்ன பொருள் தேவையோ அதுதான் இருக்கணும். சார், am I right? Absolutely. இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு ஆபீசர்ஸ். உங்கள இருக்கிற ஒரு ஆபீசர் ஜாக்கிர், இவருக்கு என்னைக்குமே எப்பவும் புரிய வைக்க வேண்டிய அவசியமே ஏற்படல. எதையும் சொல்லாமலே இவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. சிறப்பா ஹோம்வொர்க் செஞ்சு எப்பவுமே கிரவுண்ட்ல ரெடியா நிக்கிறாரு. ஆனா உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு முறையும் 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை மாதிரி கேள்வி கேட்கறீங்க. பதில் சொன்னாலும் உங்களுக்கு புரியறது இல்ல. அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த ட்ரைனிங் கேம்ப்ல உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன பேக் மட்டும் தான் இருக்கணும். அத நம்ம ஹேவ் அ சாக்னு சொல்லுவோம். அந்த பேக்க நீங்க உங்க முதுகுல தான் கேரி பண்ணணும். அந்த பேக்ல சாப்பிட தேவையான பொருட்கள், அதோட அதிகபட்சமா எந்த பொருள் இல்லைன்னா உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதோ அந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கலாம். நான் உங்க எல்லாருக்கும் வெறும் 15 நிமிஷம் மட்டும் தான் டைம் தருவேன். போங்க, போய் உங்க சூட்கேஸ்ல இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கங்க. ஞாபகம் இருக்கட்டும், 15 நிமிஷத்துல ஏதாவது ஒரு ஆபீசர் லேட்டா வந்தாலும் அவங்களை இமிடியேட்லி இந்த டாஸ்க்ல இருந்து நான் டிஸ்குவாலிஃபை செஞ்சிருவேன். Am I clear? Yes, go. Sir. ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியா சந்தியா? அப்படின்னா பெஸ்ட் கேடட்டோட ட்ராஃபி தினமும் எந்த இடத்துல வைப்பாங்களோ காலையில அந்த இடத்துல இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா, இது உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா உன்னோட கனவாச்சு. ஆனால் இன்னைக்கு ஃபுல்லா இந்த ட்ராஃபி காணுங்கிறது உனக்கு தெரியவே இல்லை. வெரி குட். நான் இதை நோட்டீஸ் மட்டும் பண்ணலை, போய் விசாரிச்சதுல பெஸ்ட் கேடட் ட்ராஃபியை பாலிஷ் பண்ண கொண்டு போயிருக்காங்களாம். எப்போ இந்த பளபளப்பாக இருக்கிற ட்ராஃபி என் கைக்கு வந்துச்சுன்னா இந்த 11 மாதம் ட்ரைனிங்கோட களைப்பு ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடும். ஏன்னா இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கான பலன். இந்த கிரவுண்டில் நான் அவ்வளோ வேர்வை செஞ்சிருக்கேன். என்னாச்சு? ஏன் இன்னைக்கு என்ன எதுவுமே எதிர்த்து பேசலை? நீ அப்போவே என்கிட்ட ட்ரைனிங் முடியறதுக்கு முன்னாடி எப்படி உன்னை பெஸ்ட் கேடட்னு சொல்லிக்கிறேன்னு நீ கேட்டதில்லை? கேட்கலனாலும் நானே சொல்கிறேன், பெஸ்ட் கேடட் ட்ராஃபி எப்போவுமே பெஸ்ட் கேடட்டுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த 11 மாதத்தில் நம்மளாம் எப்படி உழைச்சோமோ அதை வச்சு பார்த்தா பெஸ்ட் கேடட் ட்ராஃபிக்கு நான் தான் தகுதியானவன். நான் மட்டும்தான். இந்த விஷயம் இந்த பேட்ச்க்கே தெரியும், ஏன் உனக்கும் தெரியும்.
எல்லா டாஸ்க்லையும் நான் தான் முதல்ல வந்திருக்கேன். ஆனால் நீ இப்போதான் உன்னோட ஸ்பீடையே பிடிச்சிருக்க. நான் எப்போவுமே ஓடிட்டே இருந்திருக்கேன், முன்னாடி இருந்திருக்கேன், எல்லாரையும் முந்திக்கிட்டு வந்திருக்கேன். அதனால ப்ளீஸ் மனசுல இருக்கிற உன் பிரம்மையை போக்கிரு. நீ இந்த ட்ரோஃபியை ஜெயிச்சு எனக்கு நீ தான் ஆபத்தானவன் காட்டாத, ஓகே? ஜாகிர், நான் உனக்கு ஆபத்தானவன் உன்கிட்ட எப்ப சொன்ன? அது உன் மனசுல இருக்கிற பயம். நீதான் என்ன உன்னோட ஆபத்தா நினைக்கிற. நீ என்ன நினைச்ச? இந்த ட்ராஃபியை உனக்கு அடையணுங்கிற ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? என் மனசில் நினைக்கிறேன்னு சொன்னல, என் மனசு எனக்கு எப்போவுமே ஒன்று தான் சொல்லும். அது எப்போவுமே ஜாகிர், யூஆர் த பெஸ்ட். இந்த ட்ராஃபி உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லும். உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷோ பீஸாக உன்னோட வீட்டில் இருக்கலாம், போகிற வரவங்களுக்கெல்லாம் காட்டலாம். ஆனால் எனக்கு இது லட்சியம். அதனால தான் நான் அதுக்காக இவ்வளோ கடுமையாக உழைக்கிறேன். என்ன வாட் சந்தியா, 11 மாதம் முடிய போகுது. ஆனால் இது வரைக்கும் உன்னோட பலகீனங்களை பற்றி உனக்கு தெரியலை. உன்னோட முதல் பலகீனமே உன் மனசு ரொம்ப மென்மையானது, உணர்வுகள் நிறைஞ்சது. அந்த உணர்வுகள் தான் மனுஷனை பலகீனமாக்கிறது. 2வது பலகீனம் நீ உன் குடும்பத்து மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான அன்பு. அதனால சரி தப்பு எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ நினைச்சிருந்தா ஸ்டார் பர்ஃபார்மரோட பரிசை உன்னோட கன் ஃபயரிங்காக ஸ்பெஷல் கோச்சிங் கேட்டிருக்கலாம். ஆனா நீ என்ன கேட்ட? நாத்தனார் கல்யாணத்துக்கு போகணும்னு பெர்மிஷன் கேட்குறேன். நான் அந்த ட்ரோஃபியை அடையணும்னு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்திட்டு இருந்த அந்த நேரத்தில் நீ அங்க நாத்தனார் கல்யாணத்துல கையில மருதாணியை வச்சுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. நமக்குள்ள இருக்கிற இந்த கண்ணோட்ட வித்தியாசத்தினால தான் அந்த ட்ரோஃபிக்கு நான் தகுதியானவன். நீ வேணா பாரு சந்தியா, அந்த பெஸ்ட் கேடட் ட்ரோஃபி என்னோட கையில தான் இருக்கும். எல்லாரோட சேர்ந்து நீயும் கையை தான் தட்டிக்கிட்டு இருக்க போற. ஜாகிர், நீ எதை என்னோட பலகீனமா நினைக்கிறியோ அதுதான் என்னோட மிகப்பெரிய சக்தி. உணர்வுகள் எல்லா மனுஷனுக்குமே இருக்கு. ஒவ்வொரு IPS ஆபீசருக்குள்ளேயும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கு. இல்லைன்னா மக்களோட வலிய, அவங்களோட கஷ்டத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நாட்டுக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? ஒவ்வொரு சாதாரணமான குடிமகனை எப்படி அவனால பாதுகாக்க முடியும்? சரி, என்னோட விஷயத்தையே எடுத்துக்கோ. நான் என்னோட நாத்தனாரோட கல்யாணத்துக்கு ஏன் போன தெரியுமா? உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. அந்த நேரத்துல நீங்க உழைச்சிட்டு இருந்தனா அதே நேரத்துல நானும் அந்த இடத்துல உழைச்சிட்டு இருந்தேன். என் லட்சியத்தை அடையணுங்கிற வெறி என் மனசுல இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. என் மனசுக்கு ஒரு புது சக்தி கிடைச்சது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இனிமே நான் என்னோட வாழ்க்கையில எந்த பாதையிலையும் எந்த நேரத்திலையும் தடுமாறவே மாட்டேன். இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ ஜாகிர், எல்லா விளையாட்டுலையும் ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. எல்லா விளையாட்டுலையும் நீங்க எப்படி விளையாடுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். எனிவே ஜாகிர், இந்த போட்டியில நீ ஜெயிச்சனா உனக்காக விடுற முதல் கைத்தட்டல் என்னோடது தான். ஒருவேளை நான் ஜெயிச்சனா எனக்கு தெரியும் நீ எனக்காகவும் கண்டிப்பா கையை தட்டுவ. ஏன்னா நீ உண்மையான உழைப்பை மதிக்கிறவன். போலாமா? போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதா டார்லிங், பொண்ணுங்களோட 6வது அறிவு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமாவே. உன்னோட 6வது அறிவை கொஞ்சம் எனக்காக ஆன் பண்ணி எங்கே போகிறேன்னு சொல்லேன். ராகுல், நாம சொர்க்கத்துக்கு போறோம். வேற ஏதாவது?
சொர்க்கத்துக்கா? குட். முதல் முறையா நீ நானும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போறோம். என்ன வாவ், நல்ல ஐடியா தான். கேடட்ஸ் வெளியே வாங்க. இது என்ன இடம்? ஆபீசர் ராகுல், இத காடுன்னு சொல்லுவாங்க. இங்க மிருகங்க தான் இருக்கும். இந்த 5 நாள் நாம எல்லாருமே மிருகங்களோட தான் இருக்க போறோம். Am I clear? எஸ் சார். Cadets, நாம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. உங்க எல்லாரோட 11 மாச ட்ரைனிங்கோட கடைசி பகுதி இன்னைக்கு இங்கதான் ஆரம்பிக்க போகுது. அடுத்த 5 நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த 5 நாள்ல உங்க பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் உங்கள யாரு அந்த பெஸ்ட் கேடட் ட்ரோஃபிக்கு தகுதியானவங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஞாபகம் இருக்கட்டும், அடுத்த 5 நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இது ஒண்ணு உங்க பெர்ஃபார்மன்ஸை உச்சிக்கு கொண்டு போகும், இல்லைன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை முழுமையா கீழே தள்ளி விட்டுடும். இன்னொரு விஷயம், மற்ற ஸ்குவாட்ஸ் அவங்களோட இந்த லாஸ்ட் டாஸ்க்குக்காக கிளம்பிட்டாங்க. ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ஸ்குவாடுக்கு காம்படிஷன் ரொம்பவே டஃப் ஆயிடுச்சு. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஜெயிக்கணும்னு இருக்கிற அந்த வெறிய நீங்க அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த அகாடமிக்கு என்னென்ன கனவுகள், என்னென்ன எதிர்பார்ப்புகளோட வந்தீங்களோ அத இந்த 5 நாளோட பெர்ஃபார்மன்ஸ் தான் டிசைட் பண்ண போகுது. நீங்க உங்களோட கனவை நினைவாக்கிட்டு இந்த அகாடமியை விட்டு வெளியே போவீங்களா, இல்ல வெறும் கையோட போறீங்களான்னு தெரிஞ்சிடும். Am I clear? Yes sir. ஆபீசர் இங்க பாருங்க, ட்ரக்கை திருப்பி அனுப்பிடுங்க. And cadet, follow me. இந்தம்மா, உங்களுடைய பாஸ்போர்ட்ஸ் டிக்கெட்ஸும் இதில் இருக்குது. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கேஷ் இருக்குது, வாங்கிக்கம்மா. இது என்னுடைய கிரெடிட் கார்டு. மாமா, உனக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணணுமோ, என்னென்ன வாங்கணுமோ ஆசை தீர எல்லாத்தையும் வாங்கிக்க. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. இங்கே பாரு திலீப், என் மருமகளை ஏதாவது சொன்ன அவ்வளோதான். சரிப்பா. இதை பாருமா, சிங்கப்பூர் போன உடனேயே வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுமா. சரிங்க அத்தை. சார், டாக்ஸி வந்துருச்சு. கிளம்புங்க, டாக்ஸி வந்துருச்சு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது. சரி சரிம்மா, நேரம் ஆகுது. சரிங்க. சரிங்க மாமா. சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இரு. நல்லா இருமா, கிளம்புங்க. நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. அட விடு, நான் போய் பார்க்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க. டைம் இருக்கு. ஹலோ. என்ன? நாங்க உடனே வரோம். மம்மி, என்னாச்சு? என்ன விஷயம்? அட இப்ப என்னாச்சுமா? உன்னோட பெரிய மாமா தான் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? உன்னோட பாட்டி தவறிட்டாங்களா. என்ன?
அத்தை ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. நீங்க உங்க ஹனிமூனுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் இந்த மாதிரி தகவலை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இல்ல இல்ல அம்மா, அத்தை. என்னம்மா பேசுறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் எப்ப வேணாலும் நடக்கும். நம்ம கையில எதுவுமே இல்ல. சவிதா, நீ ஒரு வேலை செய்ய, எல்லாரோட ஒரு செட் ட்ரெஸ்ஸையும் தேவையான பொருட்களையும் பேக்ல எடுத்து வை. உடனே நம்ம எல்லாரும் பாட்டியோட ஊருக்கு போய் ஆகணும். திலீப் ஒரு நொடியில என்னோட ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரே. சார், இந்த காட்டுக்குள்ள நம்ம அகாடமிக்கு அடுத்த 5 நாளைக்கு இதை தாண்டி போக யாருக்குமே பெர்மிஷன் இல்லை. தாசதேவன் பேசுறேன் சார். 8 கேடட்ஸும் ஆஃபீஸர் சாரும் அண்ட் ஆஃபீஸர் சாரோட அசிஸ்டண்ட்டும் பவுண்டரியில எண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஓகே சார். நீ சரியா சொன்னாராதா. சைடில் எங்கேயாவது படிக்கட்டு இருக்குன்னு நினைச்சேன். அதுவும் இருக்கு பாரு. நம்ம அதுல ஏறி அப்படியே மேலே போயிடலாம். அட கடவுளே, எங்க அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சு ரத்த கண்ணீரே அடிச்சிடுவாங்க. இல்ல இல்ல, என்னாலாம் முடியாது. நம்ம இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லாமே மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. திடீர்னு நம்ம கண்ணு முன்னால ஒரு அழகான அருவி வந்தா எப்படி இருக்கும்? அப்படியே பக்கத்திலே ஒரு பிரம்மாண்டமான ரெசார்ட் இருக்கணும். எப்படி இருக்கும் ராதா? என்னோட அதிர்ஷ்டத்தை பாத்தியா? ட்ரெயினிங்கும் முடிய போது நாம ரெசார்ட்டுக்கும் போயிட்டு இருக்கோம். நம்மளோட நிச்சயதார்த்தத்தை அங்கே வச்சுக்கலாமா? ஷட் அப் ராகுல். இவ்வளவு பயங்கரமான இடத்துல கூடவா நீ விளையாட்டுத்தனமா பேசிட்டு வருவ? ஐயோ, தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்புறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். சந்தியா, Cadets, stop. So officers, எஸ் சார். நீங்க எல்லாரும் உங்களோட கடைசி பரீட்சைக்கு தயாரா இருக்கீங்களா? Yes, sir. எனக்கு சரியா கேட்கல, இன்னொரு முறை சொல்லுங்க. Yes, sir. Good. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு ராதா? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. பாம்பு, பாம்பு. ஐயோ, ஆபீசர், ஸ்டாப் தட். குழந்தைங்க மாதிரி பயப்படாதீங்க. சார், ஆனா பாம்பு சார். ஆபீசர் சந்தியா, எனக்கும் கண்ணு இருக்கு. இது பாம்புன்னு எனக்கும் தெரியுது. இது காடு. இங்க பாம்பு இல்லாம வேற என்ன இருக்கும்? இது இதோட வீடு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? சார், எப்படி சார் பயப்படாம இருக்க முடியும்? ஒருவேளை இது விஷ பாம்பா இருந்தா கடிச்சிருச்சுன்னா என் கதை முடிஞ்சிருச்சு சார். அவ்வளவுதான், சங்கூத வேண்டிதான், மேல போயிடுவேன். ஆபீசர் ராகுல், இது விஷ பாம்பா கூட இருக்கலாம்.
நான் வேணும்னு அதுகிட்ட கேட்டு சொல்றேன். இங்க பாருங்க, இந்த ஆபத்து உங்களை தாக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆபத்தை நீங்க முதல்ல கட்டுப்படுத்தணும். தன்னைத்தானே காப்பாத்திக்க தெரியாதவன் இந்த சமூகத்தை எப்படி காப்பாத்துவான்? இந்த பாம்பை கையில எடுத்து தூக்கி வீசுங்க. Come on. சார் அதை நீங்க எடுங்க சார், பார்க்கலாம். இவங்களால மட்டும் எப்படிதான் முடியுதோ? நான் நல்லா இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன். உங்க எல்லாருக்கும் இது சாதாரண விஷயமா தெரியல? ஆபத்து விலகிடுச்சுனாலே ஒரு மனுஷனுக்கு இதெல்லாமே ஈஸின்னு தான் தோணணும். வாங்க, முன்னாடி வாங்க. இந்த பாம்பை கையில எடுத்து ஆபத்தை அனுபவிங்க. பாருங்க, ஆபத்து நம்ம பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்னு உணருங்க. ஆபீசர்ஸ், ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு இந்த மாதிரி தயக்கமோ இல்ல பயமோ கண்டிப்பா அக்செப்டபிளே இல்ல. ஆபத்தை ஃபேஸ் பண்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட அடுத்த 5 நாளைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல எந்த தைரியமான ஆபீசர் இந்த பாம்பை அவங்க கையில எடுத்து காட்ட போறீங்க?